தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ரோமர் அதிகாரம் 13 வசனம் 12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். அந்தகாரத்தின் கிரியைகளை நாங்கள் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த ஜெப வேளையில எங்களை உணர்த்து வைக்கிற தேவனாய் இறங்கி வந்திருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்தகாரத்தின் கிரியைகள் எங்களுக்குள்ள இருக்குமானால், உலகத்துக்குரியவைகள் எங்களுக்குள்ள இருக்குமானால், ஆண்டவரே பிசாசுக்குரிய பாவங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானால், ஆண்டவரே இன்றைக்கு அவைகளை எடுத்து போடுகிற கிருபையை தாங்க சுவாமி. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தின் கிரியைகளோடு கூட ஆண்டவரே நாங்கள் தேவ சமூகத்துக்கு நேராய் வர முடியாது ஆண்டவரே. இன்றைக்கு அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அவைகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையினாலே தள்ளிவிட்டு ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் ஆண்டவரே இன்றைக்கு ஜெயத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இயேசுவை ஆண்டவரே அப்பா முன்பாக வைத்து ஆண்டவரே அந்த ரட்சிப்பை நாங்கள் ஆண்டவரே வஸ்திரத்தை போல உடுத்திக் கொள்ள, பரிசுத்தத்தை உடுத்திக் கொள்ள, சத்தியத்தை உடுத்திக் கொள்ள, ஆண்டவரே நீதியை அணிந்து கொள்ள, ஆண்டவரே விசுவாசம்ங்கிற கேடகத்தை பிடித்து கொள்ள, ஆண்டவரே ரட்சண்யம் என்னும் ஆண்டவரே அப்பா தலை சீராவை அணிந்து கொள்ள, ஆயத்தம் என்னும் பாதரட்சை நாங்கள் தொடுத்தவர்களாய் ஆண்டவரே அந்த ஒளியின் ஆயுதங்களை நாங்கள் தரித்து கொண்டு சுவாமி ஆண்டவரே இந்த பிசாசின் கிரியைகளிலிருந்து வெற்றி அடைந்தவர்களாய் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்தவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்க குடும்பத்துக்குள்ள யாராவது ஆண்டவரே அந்தகாரத்தின் கிரியைக்குள்ளேயோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருளின் கிரியைக்குள்ளேயோ பாவத்தின் அசுத்தங்களுக்குள்ளேயோ கட்டப்பட்டிருப்பார்களானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இன்றைக்கு கழுவப்பட்டு ஆண்டவரை விடுதலையாக்கப்பட்டு சுவாமி ஆண்டவரை கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபை கர்த்தர் குடும்பத்தின் மீது ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஊற்றுங்க. அப்பொழுது அந்த நித்திய ஜீவனை நாங்கள் ஆண்டவரை சுதந்திரித்து கொள்ள முடியும். அந்த பாக்கியத்தை கர்த்தர் இந்த ஜெப வேளையில ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.